மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 20 வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் எல்லாமான அரசு இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து உங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கோரிக்கைகள் இல்லாமல் போராட்டங்கள் இல்லாமல் இந்த அரசு கடந்த 4 ஆண்டு காலமாக உங்களுக்கு செய்து வருகிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். எனக்கு முன்பாக உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர், நம்முடைய செயலாளர், ஆணையர் அத்தனை பேரும் குறிப்பிட்டதைப் போல பல்வேறு திட்டங்கள் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் கேட்காமலேயே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற இருக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது நான் வந்தபோது நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற பெண்கள் தாங்களே சுயமாக ஆட்டோ ஓட்டி தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற துடிப்பில் எல்லோரும் இல்லத்திலே கொண்டு வந்து மனுவை கொடுத்தார்கள். அது உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு விரைவிலே வழங்க வேண்டும் என்று நம்ம கலெக்டருக்கு சொன்னோம். கலெக்டர் இன்னும் 15 நாட்களில் கட்டாயம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது பெண்களுக்கான அரசாங்கம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பெண்களுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதில் தான் இங்கே எல்லாரும் சொன்ன மாதிரி உங்களுடன் ஸ்டாலின்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்தி அதன் மூலமாக மனுக்களை பெற்று கலெக்டரு, ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் எல்லா அதிகாரிகளும் வர சொல்லி உங்கள்கிட்டமிருந்து மனுக்களை பெற்று 45 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக நம்முடைய கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்கள் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டால் ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் 5 லட்சம் தான் கொடுத்தோம் நஷ்டீடு. நம்ம முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்தில் அந்த 5 லட்சம் ரூபாயை 8 லட்சமாக கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சரை கேட்டு ஒரு தொழிலாளிக்கு 4 லட்சம் ரூபாய் கடனில் இலவசமாக 4 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். அதையும் நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த எல்லா பயனாளிக்கும் விரைவாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக இன்னும் பல்வேறு சலுகைகளை அளித்து விரைவாக இந்த ஆண்டிற்குள்ளாக எல்லா தொழிலாளர்களுக்கும் முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற இந்த 10,000 வீட்டையும் விரைவாக கட்டி கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய தொழிலாளர்கள் இதற்காக சென்னையிலே வந்து தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் காலையில் திருச்சியில் ரிவ்யூ மீட்டிங் நடத்தினோம். இப்போ மதுரையில் நடத்தியிருக்கோம். ஒரு நாளில் கோயம்புத்தூர், சென்னை ஆகிய இடங்களில் இந்த ஒவ்வொரு ரீஜன்லையும் மீட்டிங் நடத்தி தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள், ஓய்வூதியம், தனிநபர் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், விபத்தில் இறந்துட்டால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், இயற்கையிலே இருந்தால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்துட்டால் அந்த கொடுக்க வேண்டிய பணம், புதுசாக பதிவு பண்ணுறது, ரெனியூவல் பண்ணுறது, இதெல்லாம் வேகமாக செஞ்சு கொடுக்கணும் என்பதை பற்றி ஆய்வுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் காலதாமதம் இல்லாமல் விரைவில் உங்களுக்கு கிடைப்பதற்குரிய நடவடிக்கையை இந்த அரசு செய்யும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.